ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ், 2 பேருமே இன்ஜினியர். இதுக்கு அவங்க கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணி எதிர்ப்பு இருக்கு, கோர்ட்ல போய் ஆஜராகிறாங்க. கோர்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தொந்தரவு பண்ண மாட்டோம் உங்க அப்பா எழுதி கொடுத்துறாரு பொண்ணுடைய அப்பா. ஒரு வாரம் கழிச்சு பொண்ணை பார்க்க போறாரு. போகும்போது கையில பூவு, ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு தான் போறாரு, பழம் வாங்கிட்டு தான் போறாரு. சரிமா நீ வந்துருமா என் கூட, என்னால தாங்க முடியல, நம்ம ஜாதிக்காரெல்லாம் மதிக்க மாட்டான், எப்படியாவது வந்துருமா. அந்த பொண்ணு இல்லப்பா நான் அவரை கல்யாணம் பண்ணிருக்கான். அவர் வேலைக்கு போயிட்டாப்ல, சொல்லி பாக்குறாரு கேட்கல. கூட 3 பேர் வராங்க, பின்னாடி பார்த்தா அருவா எடுத்து வந்து வெட்டி கொண்டுறாங்க. மறுநாள் பார்க்கும்போது அந்த திண்டுல வந்து இந்த ஸ்வீட்டு, பூ, பழம் இருக்கு. விசாரிக்கும் போது அந்த பொண்ணு அது வரை அடிச்சதே இல்லை அவங்க அப்பா. நான் போய் என்ன கேக்குறேன்னா, ரொம்ப பாசமா வளர்த்தன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க அதை மீறி வந்து பொண்ணை கொண்டிருக்கீங்களே, பொண்ணை விட உங்களுக்கு ஜாதி பெருசான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எனக்கு சாமியை விட சாதி பெருசு. அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய கன்னிசாமிகள் எல்லாமே ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சாமிகள் தான். பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு சாமி ஆகிக்கணும்.